ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமைகின்றது. நம்ம நாட்டில் நிறைய பேர் வயதானவர்கள், இழ முடியாதவர்கள், நாற்காலியில் மட்டும் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், அவர்களுக்கு இந்த கலை சென்றடையணும். ஒரு சிகிச்சையாக நலம் தரும் நாற்காலி யோகா சிகிச்சை, இது 2 வகையாக கொடுக்குறோம். சில நபர்களுக்கு நாற்காலியில் மட்டும்தான் அமர முடியும், எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த பயிற்சி சென்றடையும். இதிலே 2வது கேட்டகரி கொடுக்குறோம். எழுந்து நிற்க முடியும், நாற்காலியை பிடிச்சிட்டு சின்ன சின்ன பயிற்சி பண்ணலாம். ஸோ அந்த 2ஐயும் சேர்த்து இருவருக்கும் பயனுள்ள வகையில் ஒரு சிகிச்சையாக கொடுக்குறோம். நிச்சயமாக இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள் நாற்காலியில் மட்டும் அமர்ந்து செய்கின்றவர்கள் நிச்சயமாக எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த சக்தி வந்துடும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதுகு வலி. பொதுவாகவே முதுகு வலி வயதானவர்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்போ அந்த முதுகில் சில நபர்கள் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம், அந்த வீக்கம் இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்லோகேஷன் ஆகிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கடினமான யோகாசனங்கள்லாம் பண்ண முடியாது. ஒரு வயது ஒரு காரணம். சில நபர்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், அந்த ஆக்சிடெண்ட் ஆன காரணத்தினால இழந்து நடக்க முடியாத நிலை. ஸோ அவர்களுக்கும் முதுகுத்தண்டு திடப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியை பார்க்க போகிறோம். நமது யோக சாஸ்திரத்தில் நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள், தண்டுவடத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரைகள், அந்த மாதிரி முத்திரைகளும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான முத்திரைகள், எந்தெந்த முத்திரைகள் முதுகுத்தண்டுக்கு திடமாக, வளமாக, நலமாக இயங்க செய்யுமோ அப்படிப்பட்ட முத்திரைகள் பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து மன அழுத்தத்தினால் முதுகுத்தண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படும் பொழுது நமக்கு முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் பாயக்கூடிய நிலையில் குறைபாடுகள் ஏற்படும். நுரையீரல் இயக்கம் பாதிக்கப்படும், சிறுநீரக இயக்கம் பாதிக்கப்படும், பய உணர்வு ஏற்படும் பொழுது அப்போ அந்த பண்புகளினாலும் நமக்கு முதுகு வலி ஏற்படுகின்றது. அப்போ அந்த பண்புகளை மாற்றக்கூடிய எளிமையான ஒரு தியான பயிற்சியும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன முத்திரை, ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஒரு எளிமையான தியான பயிற்சி. நாற்காலில் இருந்தால் கூட நிச்சயமாக என்னால் நடந்து எனது நல்ல வேலைகளை செய்ய முடியும், எனது முதுகுத்தண்டு திடமாக இயங்கும் அப்படிங்கிற உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து, உங்களுக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலின் மேல் நம்பிக்கை வச்சு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பண்ணுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது முதுகு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணும்போது முழுமையான பலன்கள் கிடைக்கும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஒரு சில முத்திரைகளை தான் ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களை இணைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி முத்திரை தான். 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கை விரல்கள் எப்படி இணைக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. முதல்ல இடது கை சின்முத்திரை, வலது கை எப்படி இணைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். அதிகமாக முதுகு வலி உள்ளவங்க, முதுகு தண்டுவடம் அதிகமாக வலி உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக தான் பெயின் இருக்குது அப்படின்னவங்க 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக பெயின் உள்ளவங்க ஒரு நாளைக்கு 5 முறை இந்த பயிற்சி பண்ணலாம். சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கேப்லேயே இந்த பயிற்சியை 5 நிமிடம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இப்போ பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுருக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் எனது கழுத்து முதுகிலிருந்து அடிமுதுகு வரைக்கும் அந்த முதுகு தண்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. அந்த முதுகு தண்டுவிடம் இந்த முதிரையின் மூலமாக சிறப்பாக இயங்குகின்றது. ஆழ் மனதில் அந்த எண்ணத்தோடு இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. அந்த தண்டுவடத்தில் நல்ல பிராணசக்தி நன்றாக பரவுகின்றது. அந்த உணர்வோடு இதில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை அபான முத்திரை. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவரல் மோதிர வரல் அதனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக ஒரு சேரில் உட்காந்துட்டு மெதுவாக உடம்பை முன்னாடி பின்னாடி எப்படி வளைக்கிறாங்க இந்த பயிற்சி பார்ப்போம். கைகளை மேலே உயர்த்திட்டு மெதுவாக பொறுமையாக கிளக்குனிங்க. கால் பெருவரில் தொட்டால் போகிறோம். 1 2 3 4 5. இப்போ மெதுவாக அப்படியே பின்னாடி சேர் இருக்குது, லைட்டாக பெண்ட் பண்ணாலே போகிறோம். 1 2 3 4 5. கைகளை கீழே வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். சேரில் தான் உட்காந்துருக்கோம். மீண்டும் மெதுவாக கையை உயர்த்திக்கோங்க. ஸ்லோவாக வாங்க, மெதுவாக வாங்க. உங்களுக்கு வரும்பொழுது எந்த இடத்துல பெயின் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிடலாம். முடிந்த அளவு வாங்க. சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5. மெதுவாக பொறுமையாக வாங்க. ரொம்ப பின்னாடி வளையணும் அவசியம் இல்லை, லைட்டாக பெண்ட் பண்ணாலே போகிறோம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போது முதுகுக்கு நம்ம 2 கைகளினால் கை பின்னாடி வச்சுட்டு நடு முதுகுலேருந்து கீழே வரைக்கும் அப்படி சின்ன ஒரு மசாஜ் கொடுக்குறோம். கை அப்படி மெதுவாக கீழே இழுத்து விடுறோம். கைகளை இந்த மாதிரி வச்சுட்டு நடு முதுகுலேருந்து மெதுவாக அந்த கைகளை கீழ் நோக்கி முதுகுத்தண்டு வரைக்கும் கீழ் நோக்கி இழுத்து விடுறோம். ஒரு 3 முதல் 5 முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பயிற்சி எல்லாமே ஒரு நாற்காலியில் மட்டும்தான் அமர முடியும், எழுந்து நிற்க முடியாதவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். சில நபர்கள் வயதானவர்கள் எழுந்து நிற்க முடியும், நாற்காலினுடைய உதவியோடு சின்ன பயிற்சி பண்ணலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். எழுந்து நின்றுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை. கைகளை நான் வச்சுட்டு நாற்காலி பக்கத்தில் இருக்குது, நாற்காலி உதவியோடு தான் பண்ணுறோம். நல்ல மூச்சை உள்ளழுங்க, நல்ல மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை. மெதுவாக கைகளை இந்த மாதிரி கோர்த்துக்கிட்டு மெதுவாக நாற்காலியில் பின்னாடி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அப்படியே திரும்பி நாற்காலில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ முதல் முத்திரை முதுகு முத்திரை. இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் பண்ண போகிறாங்க. முதல்ல இடது கை, வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூன்று முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு எனது முதுகுத்தண்டு தலை முதல் அடிமுதுகு முதல் கழுத்து வரைக்கும் அந்த முதுகுத்தண்டுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த முதுகு தண்டுவிட உள்பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராண சக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கின்றது. முதுகு தண்டுவடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. ஆழ் மனதில் அந்த எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு அந்த எண்ணத்தோடு இந்த முதிரையில் இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அப்போ அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முதிரையிலையும் ஆழ் மனதில்
கழுத்திலிருந்து அடிமுதுகு தண்டு வரைக்கும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகு தண்டுவடம் திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க, தண்டுவடம் உள்ள பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை, நடுவிரல், முதல்விரல் நடுமையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை விளையாடுங்க 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையிலையும் முதுகு தண்டுவட முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு முதல் அடிமுதுகு வரை அந்த முதுகு தண்டின் வெளிப்புறம், முதுகு தண்டுவட உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கைகளையும் பின்னாடி வச்சுட்டு அடி நடுமுதுகிலேருந்து அப்படியே கீழே நல்லா அந்த கைகளை இழுத்து விடுறோம். நடுமுதுகிலேருந்து கீழே அப்படியே இழுத்து விடுறோம். ஒரு 3 to 5 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. உங்களது ஆழ் மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அது மூலாதார மையம். அந்த இடத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க, அடிமுதுகினுடைய முதுகு தண்டுவடத்தினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் அந்த இடத்துல அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். அப்படியே நடுமுதுகில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி நடுமுதுகு முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நடுமுதுகு, அதற்கு நேராக முன்புறம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் அப்படியே அந்த இடத்துல உங்கள் மூச்சோட்டத்தை தியானிக்கவும். இப்போ அப்படியே கழுத்து முதுகுனுடைய அந்த தொடக்கத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீண்டும் அப்படியே நடுமுதுகு, அடிமுதுகு, முதலில் ஆரம்பித்து அடிமுதுகில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகள் எல்லாம் நிதானமாக, பொறுமையாக, நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில நபர்கள் எழுந்து நிற்க முடியாதவர்கள் நாற்காலிலே இருக்கிறீங்க, அதனால் ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கேப்பில் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. நிதானமாக ஒரு 3 பயிற்சி அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணுங்கள். நல்ல எனர்ஜி கிடைக்கும். உங்கள் உடலில், நமது உடலில் அந்த உயிராற்றல் எல்லாருடைய உடலும் சமமாக தான் இருக்கும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது அந்த எனர்ஜி பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்படும். நல்ல ஒரு முதுகு வலி நீக்கி அழகாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். நம்பிக்கையோடு உங்கள் மேல், பஞ்சபூத சக்தியின் மேல், உங்கள் உயிராற்றலின் மேல் நம்பிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகு வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.